தலைவர் அவர்கள் ஆல்மோஸ்ட் எல்லா வேட்பாளர்களும் நேர்காணல் பண்ணி முடிச்சிட்டாரு. கூடிய விரைவில் வந்து அறிவிப்பு வரும். அவரே வந்து ஒவ்வொரு வேட்பாளர்களையும் வந்து அறிமுகப்படுத்துவாரு. அதுக்கான பணிகள் வந்து நடந்துட்டு இருக்கு. வேட்பாளர்கள் பணிகள் முடிந்த அடுத்த நொடியே அவருடைய பிரச்சாரம் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கான பர்மிஷன்ஸும் வாங்கியாச்சு. பெரம்பூர்ல இருந்து தொடர்ந்துதான் சொல்லிருக்காங்க. பர்மிஷன் வாங்கியாச்சு. பெரம்பூர் அது வந்து கூடிய விரைவில் வந்து நம்ம ஸ்கெட்யூல் தமிழ்நாடு முழுசும் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு பெரம்பூர் வந்து நம்ம நாளான்னைக்கு 28ஆம் தேதியில இருந்து ஒரு ப்ரோக்ராம் ஸ்கெட்யூல் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது பர்மிஷனை வாங்கியாச்சு. இல்ல ரோட் ஷோன்னு கிடையாது. இதுல பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி வந்து பாயிண்ட் டு பாயிண்ட், அதாவது ஒவ்வொரு தொகுதியிலையும் பாயிண்ட் டு பாயிண்ட்ல வந்து அந்தந்த யாரோ வந்து பர்மிஷன் கொடுத்துடுறாங்க. பர்மிஷன் டிலே இல்லை. ஆனா வந்து என்ன பிரச்சனைனா இப்ப வந்து திமுக காரங்க வந்து இன்னும் வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் வந்து மினிஸ்டரா இருக்கான்னு இன்னும் ஒரு நினைப்பிலே இருக்கிறாங்க. இன்னைக்கு நோட்டிபிகேஷன் போட்டாச்சு. குறிப்பாக வந்து எந்த வேட்பாளரையும் தாவேகா பக்கத்துல இருந்து யார வந்து தொகுதி பொறுப்பாளரை போட்டிருக்காங்களோ